கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறதான அன்பு சகோதரர்கள், போதக பிதாக்கள் அனைவருக்கும், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த யூடியூபில் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் கூட 2026 2ஆம் மாதத்தில் நல்லா கவனிங்க, நம்ம இன்னைக்கு அநேக காரியங்கள் குறித்து வருத்தத்தோடு கூட காணப்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும், பாரத்தோடு கூட ஜெபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். தேசத்துக்குள்ளே மாற்றங்களையும் தேசத்துக்குள்ளே நன்மையான காரியங்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அது மாற்றில ஒரு இன்னொரு காரியம் நடக்கா, வட மாநில பகுதிகளே அநேக ஊழியக்காரர்கள், சபைகள் துன்புறுத்தப்படுவதாகவும், அநேக போதர்களுடைய அவர்களை அந்த ஊழியர் பண்ணுகிற இடங்களிலே அவர்கள் அடித்து அவர்களுக்கு அந்த மாட்டுடைய சாணியை அவர்களுக்கு திணித்து அவர்களை தவறான வழிநடத்தல் மூலியமாக நடத்தப்படுகிறார்கள் என்று நாம் யூடியூப் வாயிலாக அநேக செய்தியின் வாயிலாக நாம் கேள்விப்படுகிறோம். இதை குறித்து தானே நமக்கு பாரம். ஒரு பக்கம் நம்முடைய கிறிஸ்துவ பிள்ளைகளாக இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்ட, இயேசு கிறிஸ்துவால் ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு கொண்டு வருகிறார்கள். அப்ப இந்த நிலையில வேதத்தின் அடிப்படையில ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து ஒருவருக்காக ஒருவர் ஊக்கமான வேண்டுதலோடு கூட ஜெபம் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஒரு பக்கம் இந்த 2026 தமிழ்நாட்டிலே ஒரு நல்ல தலைவர் உருவாக வேண்டும் என்று சொல்லி தேசத்தை பாதுகாக்கிற, சமத்துவம் நிறைந்த, அனைத்து மக்களுக்கும் அனைத்து மக்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல ஒரு தலைவர் உருவாக வேண்டும் என்று சொல்லி அதற்காகவும் நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த காரியத்தை குறித்து நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அன்பு போதக பிதாக்கள் இதற்கெல்லாம் சபையிலே உபவாசத்தோடு கூட, அது மாத்திரம் இல்லாமல் சபை மக்களோடு கூட விழிப்புணர்வோடு கூட நாம் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறோம். அதன் மத்தியில நல்லா கவனிங்க பிரியமானவர்களே, இன்னைக்கு நிறைய கள்ள போதகர்கள் எழும்பியிருக்கிறாங்க, கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பியிருக்கிறாங்க. இவர்களை பகுத்தறியக்கூடிய காரியத்தில் நாம் பங்குள்ளவர்களாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கொடுத்த அந்த வரங்களிலே ஆவிகளை பகுத்தறியக்கூடிய வரங்கள் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்குது. இதுல நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், யார் பக்கமாய் போய் கொண்டிருக்கிறோம், எதன் வழியிலே போய் கொண்டிருக்கிறோம், கர்த்தரை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, தேவன் கொடுத்ததான ஊழியத்திலே நாம் சரிவரை செய்து கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இருக்கு. அது மாத்திரம் இந்த பரிசுத்த வேதகம் ஒரு பரலோகத்துக்குரிய சட்டத்திட்டத்தின் புத்தகமாக இருக்கிறது. இந்த பரிசுத்தமுள்ள வேதகமும் இந்த பூலோகத்துக்குரிய சட்டத்திட்டங்களை உருவாக்கக்கூடியதா இருக்கிறது. இது பரலோக ராஜ்யத்தை கொண்டு வரக்கூடிய சட்டத்திட்டத்தின் பரிசுத்த வேத வார்த்தைகளாக இருக்கிறது. இதை நாம் மறுக்க முடியாது. நல்லா கவனிக்கலாம். இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய இன்றைய இந்த 2026 இந்த 2ஆம் மாதத்துக்குரிய வாக்குத்தத்தமாக தேவன் நம்மோடு கூட என்ன பேச விரும்புகிறார். கவனிங்க பிரியமானவர்களை, வாசிக்கலாம். யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படியாய் சொல்லப்படுகிறது. நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான் அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஆண்டவர் எதற்காக இந்த உலகத்துல வந்தார்? ஒரு மனுஷனுக்குள்ளே ஜீவன் உண்டாக்க முடியாது வந்தார். அந்த ஜீவன் அது பரிபூர்ண அடையும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யத்தில் இருக்கிற நாம் அப்படி பரிசுத்தவான்களாய், அவருக்கு நீதிமான்களாய், அவருடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் தான் இந்த அரசியல் அமைப்பு சட்டத்திட்டங்களை வேதத்தில் நல்லா கவனிங்க. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பரமண்டல ஜபத்திலே கற்றுக் கொடுக்கிறதான ஒரு வார்த்தையை நினைவு கூறுகிறோம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம் நாம பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. இப்ப தேவனுடைய ராஜ்யம் வர காத்து கொண்டிருக்கிறோம். இப்ப தேவனுடைய ராஜ்யம் வர காத்து கொண்டிருக்கிற நாம் இந்த அரசியல் அமைப்பு சட்ட திட்டங்களையும், அது மாத்திரம் இல்லை, இங்கு நடக்கிறதான
நம்முடைய தேசத்தில் இருக்கிற தலைவர்களுடைய சட்டத்திட்டங்களையும், அது மாத்திரம் இல்லாம நம்ம தேச தலைவர்கள் அனைவருடைய காரியங்களிலும் நமக்கும் ஒரு பங்கு இருக்கிறது. நாம் இந்த தேசத்தை நன்மையான வகையிலே நடத்த வேண்டிய கடமை நம்மிடத்தில் இருக்கிறது. பாருங்க, அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டிய கடமை நம்மிடம் இருக்கிறோம். அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டிய இடத்துல தேர்தல் ஆணையத்துக்காகவும், அது மாத்திரம் நம்மளோடு கூட நம்ம தேசத்தில் இருக்கிற தலைவர்களுக்காகவும், அது மாத்திரம் நம்ம மாநிலத்தில் இருக்கிற தலைவர்களுக்காகவும் நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதன் மத்தியில் நாம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா, மனிதனை மனிதன் அழிக்கக்கூடிய, மனிதனுக்கு விரோதமாய் எழும்பக்கூடிய, அப்ப மனிதனுக்கு விரோதமாய் எழும்பி மனிதன் நாசப்படுத்த, மனிதன் அழிக்க தேவன் விரும்புகிறது இல்லை. அதாவது வேதத்தில் இப்படி ஆகி தொடுகிறது. அப்போ உலகத்தில் ஒரு எதிராளியான ஒரு பிசாசானவன் இன்றைக்கு அநேக மனிதர்களுக்குள் வாயிலாக, அதிகாரத்தின் வாயிலாக இன்னைக்கு அநேகரை ஒடுக்கி கொண்டிருக்கிறான். அநேகருக்குள்ள இந்த கார்களுக்கு அவன் திட்டவட்டமாய் கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். நம்ம தேசத்தில் இருக்கிற எல்லா தலைவர்களும் நல்லவர்கள் தான். நம் தேசத்தை ஆளுகிற அத்தனை தலைவர்கள் நல்லவர்கள் தான். ஆனாலும் வஞ்சிக்கிற பிசாசானவன் அவருடைய அதாவது எந்த காரியங்களை எதிர்மூலியமாய் கொண்டு வர முடியுமோ அதன் வாயிலாக நுழைந்து, ஏன்னா எந்த பிசாசு 2 கொம்பு வச்சுக்கிட்டு வந்து நான் தான் பிசாசு, உங்களை நான் கெடுக்க முடியாம வந்திருக்கிறேன், உங்களை அழிக்க முடியாம வடங்கும்போது எந்த பிசாசு சொல்ல போறதில்லை. அப்ப பிசாசு ஆவியா இருக்கிறதுனால அவன் உள்ள வெளியே வந்து காட்டணும்னாக்கா ஏதோ ஒரு மனுஷன் மூலியமா தான் அவன் இங்க வெளியே வரணும். ஏன்னா பிசாசு ஆவியா இருக்கிறதுனால அவனுக்கு என்ன கிடையாது, இந்த இடத்துல அவனுக்கு சரீரம் கிடையாது. அப்ப ஏதோ ஒரு சரீரத்தின் வாயிலாக, ஏதோ ஒரு மனிதன் மூலியமாக, ஏதோ ஒரு தலைவர்கள் மூலியமாக நம் தேசத்தை, நம்ம தமிழ் மாநிலத்தை அவன் அழிக்கும்படியாக அநேக பிசாசுடைய தந்திரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதுல ஊழியக்காரருடைய பங்கு என்ன? வேதம் தெரியாக சொல்லுகிறது பிரியமானவர்களே. அப்போ இந்த உலகத்திலே பிசாசானவன் திருடவும், சொல்லுது, திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் அன்றி வேறொன்றுக்கும் வரான். அவன் இந்த உலகத்துல பிசாசு வந்தா என்ன பண்ணுவான்? மக்களை அழிக்கும்படியா வருவான். மக்களுக்குள்ள ஜாதி பிரச்சனை கொண்டு வருவான், மக்களுக்குள்ள மத பிரச்சனை கொண்டு வருவான், மக்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வு பிரச்சனை கொண்டு வருவான், மற்றவங்க உயர்ந்தவர்கள் என்றும் அந்த தாழ்ந்தவர்கள் என்று கொண்டு வருவான். அது தேவன் விரும்புகிறாரா? இப்ப கடவுளால படைக்கப்பட்ட அனைத்து மனிதர்களுக்கும் பாருங்க, மழை எல்லாருக்காகவும் பெய்கிறது. தேவன் பொதுவானவராக இருக்கிறார். அதே போல் வெயில் அனைவருக்காகவும் அது பிரகாசிக்கிறது. அப்ப அது போல தேவன் எல்லா மனிதருக்கும் ஆண்டவராக இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவர் கிறிஸ்துவருக்கு மாத்திரம் தெய்வமா இல்ல, அவர் முழு உலகத்துக்கும் அவர் தெய்வமா இருக்கிறார். முழு உலகத்து ஜனங்களை அவர் பாதுகாக்க விரும்புகிறார். இப்ப எந்த மனிதனையும் யாரையும் அவர்கள் ஏற்றத்தாழ்வோடு கூட பார்த்து அவர்களை குறைச்சலாக மதிப்பிடுகிறது தவறான காரியம். அப்ப இந்த நாட்களில ஆட்சியாளர்களை உருவாக்க வேண்டிய கட்டாயத்தில் இன்னைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் ஜெபம் பண்ண ஆண்டவர் ராஜ்யங்களை தள்ளி ராஜ்யங்களை ஏற்படுத்துகிற தேவன், ராஜ்யங்களை உருவாக்குகிற தேவன். அப்போ நாம் தான் பகுத்தறிய வேண்டும். இந்த நாட்களில இன்னைக்கு சமத்துவம் நிலைநிற்க வேண்டும் என்று சொன்னால், அனைத்து மக்களுக்கும் சம உரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நாம் இந்த நாட்களில இந்த வேத வசனத்தை உணர்ந்து ஜெபிக்கிறவர்களாக மாத்திரமல்ல, வேதம் நன்றாக சொல்லுகிறது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. ஒரு மனுஷனுக்குள்ளே ஜெபம் மாத்திரம் இருந்தால், தேவனை மாத்திரம் விசுவாசம் உள்ளவனா இருந்தால், அவனுக்குள்ளே கிரியை இல்லாவிட்டால் அந்த விசுவாசம் அது செத்ததாய் காணப்படுகிறது. அப்ப இந்த உலகத்திலே இந்த நம்ம நாட்டிலே அதாவது ஒரு காரியம் நடக்கப்படுகிறது என்று சொன்னால், இந்த தேர்தல் காலத்துல அந்த வேதம் சொல்கிறது, அப்ப மக்களை அழிக்கும்படியாக, ஜனங்களுக்குள்ளே விரோதங்களை உண்டு பண்ணும்படியாக, ஜனங்களுக்குள்ளே சாதியை கொண்டு வரும்படியாக, மதத்தை கொண்டு வரும்படியாக, ஏற்றத்தாழ்வை கொண்டு வரும்படியாக, மக்களுக்குள்ளே கரவலங்களை கொண்டு வரும்படியாக மக்களை அழிக்கிற திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்காக நாம் எச்சரிப்போடு கூட இந்த வேத வார்த்தையின்படி நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னொரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். வேத வாசனம் சொல்லுது பாருங்க, இந்த இடத்துல கவனிக்கலாம். அதாவது 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்துல ஆண்டு சொல்றாரு, தெளிந்த புத்தி உள்ளவளாய் இருங்கன்ற. தெளிந்த புத்தி உள்ளவளாய். நம்ம யார் பக்கம் போகிறோம், யாருக்காக ஓட்டு போடுறோம், அது இல்லை, நல்லா கவனிக்க. தெளிந்த புத்தி உள்ளவளாக.
நமக்கு பணம் கொடுக்கிறவங்க மத்தியில் ஆண்டு இப்போ ஓட்டை பணத்துக்காக விற்கலாமா? இது ஒவ்வொரு மனிதனுடைய உரிமை. இன்னைக்கு பணத்துக்காக, அதாவது அந்த ஓட்டுக்காக பணத்தை வாங்குறது யூதாஸ் காரியத்தை செய்த வேலையா இருக்கிறது. பாருங்க, இந்த மனிதருக்கு இப்ப எதுக்காக பணம் கொடுக்கணுங்க? அப்ப அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு குறை இருக்கிறதுனால தான் பணம் கொடுக்குறாங்க. இந்த பணத்தை கொடுத்து வாங்கிக்கிங்க, இந்த பணத்தை வச்சுட்டு ஓட்டு போடுன்றாங்க. அப்ப நாம் செய்ய வேண்டிய காரணம் பணத்தை வாங்கி கொண்டுக்கல்ல, நாம் ஆவிகளை பகுத்தறிந்து எந்த மனிதர்கள் சமத்துவங்களை, எந்த மனிதர்கள் நீதி நேர்மைகளை, அனைத்து மக்களுக்கும் சம உரிமை கொடுக்கக்கூடிய காரியத்திலே யார் செயல்படுகிறார்கள் என்று சொல்லி உணர்ந்து தெளிந்த புத்தி உள்ளவர்களாக தெளிந்த புத்தி உள்ளாக இருங்கள், விழுத்திருங்கள். பாருங்க, ஏனெனில் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தருகிறான். அது யாரை விழுங்கலாம் தான் பிசாசு இன்னைக்கு வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். நாம் கண்களுக்கு முன்பதாக அநேக காரியங்கள் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த மணிப்பூர் தேசம் இன்னும் வரை அது வெறிந்து கொண்டுதான் இருக்கிறது. அது யாரால நடக்குது, எப்படி நடக்குது? ஆனா அரசியலோ இப்ப சட்டத்திட்டங்கள் இருக்கிறது, ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்க, மத்திய அரசுகள் காணப்படுகிறது. ஆனாலும் இதை தடுக்கிறதுக்கு முடியல. இன்னைக்கு அடிக்கடி நம்ம யூடியூப் சேனல்களில், யூடியூப் நியூஸ்களில், அநேக செய்தி நிகழ்ச்சிகளில் இந்த காரியங்களை பார்த்து கொண்டு தானே இருக்கிறோம். பாருங்க, பெண்கள் நிர்வாணமாக்கப்படுகிறார்கள் அல்லவா? அப்ப இந்த நாடத்துல கூட அது எங்கேயோ நடக்குதுங்க, அது யாருக்கும் நடக்குதுங்க, அது நமக்கு என்னங்க வந்ததுன்னு சொல்லி நாம் இந்த இடத்துல அப்படி போக வேண்டிய கட்டாயத்தில் இல்லை, அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லை. இப்போ ஆண்டுடைய வருகை சமயமா இருக்கிறதுனால மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். வேதத்தின்படி வாழ வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பரிசுத்த வேதத்தின் வாயிலாக நமக்கு தெளிவாக சொல்லுகிறார், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள். எதை செய்கிறோம், யார் பக்கமாக போகிறோம், எதை செய்ய விரும்புகிறோம், இந்த தேசத்திலே சட்டவிரோதமான காரியங்கள் வரும்போது எதிர்க்கக்கூடிய திராணி உள்ள மனிதர்களுக்கு பக்கமாக இருக்கிறோமா, இல்லை அதை கூட பார்த்து பயந்து ஓடுகிற, அதாவது ஆபத்தை கண்டு வருகிற பிரச்சனையை கண்டு விலகி ஓடுகிற மக்கள் பக்கமாக இருக்கிறோமா? அப்படிப்பட்ட தலைவர்கள் பக்கமாக இருக்கிறோமா? அல்லது தெளிந்த புத்தி உள்ளவர்களாக, எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட தலைவர் பக்கமாக இருக்கிறோமா என்று சொல்லி நாம் தான் இந்த நாட்களிலே சிந்தித்து வாக்களிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் எட்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ என்று சொல்லி அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான். வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். இன்னைக்கு போயிட்டு நம்ம பணத்தின் பின்னாடி போனோம்னா யூதாஸ் காரியத்து பணத்தை வாங்கினான், எதுக்காவது பிரோஜனப்பட்டுதா? அந்த 30 வெள்ளிக்காசை வாங்கினான். 30 வெள்ளிக்காசை எதுக்காக வாங்கினான்? அவன் குடும்பத்துக்காக, அவன் வாழ்வாதாரத்துக்காக, அவன் தேவைக்காக வாங்கினான். அந்த 30 வெள்ளிக்காசை வச்சு அவனால் வாழ முடிஞ்சதா? அவன் தேவாலயத்தில் கொண்டு போய் விட்டு எறிஞ்சு விட்டு அவன் நாண்டு கொண்டு செத்தான். இன்னைக்கு தேர்தல் காலத்தில் தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில், தமிழ்நாட்டு மக்களுக்காக, தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில், தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிற ஏழை எளிய மக்களை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். அது மாத்திரம் இல்லை, தேசத்தில் இருக்கிற அனைத்து மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டி அவள் பாவங்களை விட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தத்தில் கழுவப்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இந்த நாட்களில நாம் அசதியா இருக்கக்கூடாது, மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் அனைவரும் சகோதரர்கள், இந்த தேசத்தில் இருக்கிற அனைவரும் நாம் சகோதரர்கள், எல்லா மக்களையும் நேசிக்கக்கூடியவர்கள். ஆனால் இந்த நேரத்தில் நாம் மௌனமாக இருந்தால் ஏதோ சொல்கிறது, அந்த கெச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என்று வகைத்தில் சுற்றி தெரிகிற அந்த பிசாசு நம்மை ஆளுகை செய்யக்கூடாதபடிக்கு வேதத்தில் விசுவாசத்திலே உறுதியாக இருந்து, பாருங்க, விசுவாசத்திலே உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்ப அனைத்து மக்களுக்கும் சமாதானம் வேணுங்க. ஒரு தேசம் என்று சொன்னால் அதில் மகிழ்ச்சி காணப்படணும், சமாதானம் காணப்படணும், எல்லாருக்கும் ஒரு ஆறுதல் காணப்படணும், எல்லாருக்குள்ளே ஒருவருக்கு ஒரு அன்பா இருக்க காணப்படணும். இதுதான் ஒரு தேசம், அது சுதந்திரம் காணப்பட வேண்டும். இதெல்லாம் பறிக்கப்படுகிற போது நாம் மௌனமாக இருந்தோமானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து உண்மையும் மொத்தமும் உள்ள நல்ல ஊழியக்காரனை என்று சொல்லி நம்ம சொல்ல முடியுமா? அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதுக்காக இந்த சட்ட புத்தகத்தை நம்ம கையில கொடுத்திருக்கிறார்? பரலோகத்துக்குரிய சட்ட புத்தகம், இந்த பூலோகத்தை மாற்றக்கூடிய சட்ட புத்தகம், இந்த உலகத்தையே மாற்றக்கூடிய சட்ட புத்தகம், நம்முடைய பரிசுத்த வேதகம் நம்முடைய கையில் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது?
அப்படின்றத நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இந்த வேத வார்த்தையின்படி தெளிந்த புத்தி உள்ளாருங்கள், விசுவாசத்திலே உறுதியாயிருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஏன் சொல்றது? உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்றை அறிந்திருக்கிறீர்களே. நீங்க உலகத்துல பார்க்கிறோம் எவ்வளவு பாடுகள் நிறைந்து வருகிறது. என்னைக்கும் மௌனமா இருந்தா யார் குடும்பத்தில் நடக்குதா? எங்கேயும் நடக்குதா? உங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகளுடைய ரத்தம் கொதிக்கலையா? அப்ப அது பிள்ளைகளுக்கு எழுச்சி உண்டாக வேணாமா? ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுகிறாங்களே. இன்னைக்கு எத்தனை வாக்குரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கிறது பாருங்க. முன்னாடி இருந்த தேர்தலில் போட்ட வாக்காளர்கள் கூட இன்னைக்கு ஓட்டு போட முடியல. எங்க போயிட்டு இருக்குது நாடு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதற்கெல்லாம் நாம் ஜெபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஜெபிப்பது மாத்திரம் அல்ல, கிரியில்லாத விசுவாசம், மறுபடியும் சொல்லி கிரியில்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. எழும்பி பிரகாசிங்கள் என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனாலே சாரமாக்கப்படும்? வீதியிலே கொட்டப்படுவதற்கும் மனிதனாலே மிதிப்படுவதற்கும் ஒழிய அது வேறொன்றுக்கும் உதவாது என்று சொல்கிறது. இது கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கான எச்சரிப்பின் செய்தியா இருக்கிறது. நீங்கள் எல்லோரும் பரிசுத்தவான்கள் தான். நீங்கள் எல்லோரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவர்கள் தான். நீங்கள் எல்லாரும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் தான். ஆனாலும் இந்த பரிசுத்த வேதத்திலிருந்து வருகிற இந்த எச்சரிப்பின் செய்தியை நாம் கேட்டு அதன்படி நாம் செயலாக்குவோம் என்று சொன்னால், யூதாஸ் காரியத்தை போல அல்ல, பேதுருவை போல அவன் ஆண்டவரை மறுதளிக்கிறவனாய் இருந்தா கூட அவன் மனக்கசந்து அழுந்து மனம் திரும்பினான். இதுவரையிலே நீங்கள் ஓட்டுக்காக காசு வாங்கி இருக்கலாம். இதுவரையிலே நாம் அநேக ஊழியக்காரர்களை கூட்டி கொண்டு போய் அவர்களுக்காக பணம் வாங்கி கொடுத்திருக்கலாம், நாம் பணம் வாங்கி இருக்கலாம். ஆனால் பேதுருவை போல மனக்கசந்து அழுது அந்த பாவங்களை விட்டு விழுந்து இன்னைக்கு ஓட்டுக்காக பணம் வாங்காமல் நீதி, நேர்மை, நியாயம், கட்டுப்பாடு இப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ளே தலையிடுகிற இப்படிப்பட்ட ஆட்சியாளர், இப்படிப்பட்ட தலைவர்களை நாம் உருவாக்க செயல்படுவோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். உன்னில் இருக்கிறவர்களும் என்னில் இருக்கிறவர் பெரியவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் இருக்கிற நம்மோடு கூட இருக்கவர் பெரியவர் என்பதை அறிந்து கொண்டு இந்த காரியத்தை செயல்படுவோம். கள்ள தீர்க்கதரிசிகளை கண்டறியுங்கள். இந்த நாட்களிலே அசதியா இருக்கிற காலம் அல்ல. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாருங்கள், ஆவிலே அனலாருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்லப்படுகிறது. இது எங்கேயோ நடக்குது, யாருக்கா நடக்குது, அது எந்த இதில் நடக்குது, நமக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லை. நமக்கு அவங்க சம்மந்தம் இந்த உலகத்துல தானே வாழ்றோம், அந்த மக்களோடு கூட தானே வாழ்றோம். அவங்க எல்லாம் சகோதரர்கள் தானே. நம்ம மட்டும் ஆண்டு காப்பாற்றினா போதுமா? எல்லாருக்காகவும் தேச தலைவர்களுக்காகவும் நம்ம தேசத்தில் இருக்கிற அத்தனை தலைவர்களும் நல்லவர்கள் தான். ஆனாலும் ஏதோ ஒரு விதத்தில் பிசாசானவன் எப்படி யூதாஸ் காரியத்துக்குள்ள அந்த பிசாசானவன் நுழைந்து செயல்பட்டானோ, அதுபோல இன்னைக்கு அநேக மனிதர்களுக்குள்ள பிசாசானவன் நுழைந்து சில காரியங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். அதனால நான் மனிதர்களை அல்ல, அந்த பிசாசுடைய கிரைகளை எதிர்த்து நாம் ஜெபிப்போம், போராடுவோம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்துவோம். இந்த தேசத்திலே கர்த்தர் எல்லாருக்கும் சமாதானம் உண்டாகும்படியாக ஜெபிப்போம். அனைத்து மக்களும் சகோதர சிநேகத்தோடு வாழும்படியாக நாம் ஜெபிப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. எச்சரிக்கையாருங்கள், இது எச்சரிப்பின் சத்தம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். பிரைஸ் காட்.